சரிங்க. நீங்க எதை சீதனமா குடுக்குறீங்களோ, அதையே நாங்க ஏத்துக்கிறோம். உங்க பொண்ணோட சுயமரியாதைய நீங்க சீதனமா தர்றத நாங்க மனசார ஏத்துக்கிறோம். இந்த செயல் ஊருக்கே ஒரு முன் உதாரணமா இருக்கணும். ரகுராம் நினைக்கிறத செயல்படுத்துற முதல் ஆள் அது நாங்களா இருந்துட்டு போறோம். என்ன இந்த புவனேஸ்வரி திடீர்னு பல்ட்டி அடிச்சிட்டா? போனா நல்லா யோசிச்சு தான் சொல்றியாமா? ஆமாண்ணே, நான் நல்லா யோசிச்சு தான் சொல்றேன். சரிம்மா, நீயே சொன்னதுக்கு அப்புறம் வேற என்ன இருக்கு? எல்லாம் நன்மைக்கு. சம்பந்தி, நீங்க என்ன சொல்றீங்க? சம்மந்தி, பொண்ணு எடுக்கிற அவங்களே சம்மதம் சொன்னதுக்கு அப்புறம் பொண்ணை கொடுக்க போற எனக்கு என்ன கசகவா போகுது? அவங்க சொல்றபடியே என் பொண்ணோட சுயமரியாதைய நான் உங்களுக்கு சீதனமா தரேன். என் பொண்ணு இந்த வீட்டுல சந்தோஷமா இருந்தா எனக்கு அதுவே போதும். என்ன, என் பொண்ணுக்குன்னு செஞ்ச நகையெல்லாம் அப்படியே வீட்டுல இருக்கு. என் பொண்ணு எப்ப கேட்டாலும் நான் அதை கொடுத்துட்றேன். என்ன பத்மா, உனக்கு இதுல சந்தோஷம் தானே? என்னண்ணே, பெரியவங்க நீங்களா சேர்ந்து ஒரு முடிவெடுத்ததுக்கு அப்புறமா நான் எப்படி நான் வேண்டான்னு சொல்லுவேன்? எனக்கும் இதுல சந்தோஷம் தானே. இந்த விஷயத்த இவ்ளோ சீக்கிரமே நீங்க எல்லாரும் ஒத்துக்கிட்டு ஒரு நல்ல முடிவுக்கு வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. என் மனசு இப்பதான் நிம்மதியா இருக்கு. நாம செய்யறது ஒரு நல்ல காரியம். மாயா சொன்ன மாதிரி நம்மள பார்த்து நிறைய பேரு வரதட்சணை வேண்டான்னு முடிவு பண்ணிட்டா அது நமக்கு புண்ணியம் தானே. ரெண்டு பேரும் புரிஞ்சுகிட்டதுக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் என்ன, ரொம்ப சந்தோஷமான விஷயம் நடந்திருக்கு. இப்பவே கை நினைச்சிடலாம். அதுக்காகவா வந்திருக்கோம்? அதெல்லாம் அப்புறம். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் நடக்க வேண்டியது இருக்கு. என்ன? நீங்க கொடுக்கணும்னு நினைச்ச சீர்தட்ட நாங்க வாங்காம போயிட்டோம். இன்னைக்கு அதை வாங்கணும்னு நாங்க ஆசைப்படுறோம். போய் எடுத்துட்டு வாங்க. என்ன நீ இப்படி சொல்லிட்டாங்க? இந்த மாயா நினைச்சது சாதிச்சிட்டா. மாயா சாதிச்சிட்டாளா? அவங்க கௌரவத்தை நிலைநிறுத்தணும்னு சொல்லி ஏன் கௌரவத்தை குழி தோண்டி புதைச்சிட்டாங்க. அந்த மாயாவை பார்த்தாலே வெறுப்பா வருது. போ. என்னம்மானே, இப்படி எதுவும் வேண்டான்னு சொல்லிட்ட? நமக்கு வரதட்சணை முக்கியம் இல்லைன்னு, அந்த வீட்டு பொண்ணு நம்ம வீட்டுக்கு வரணும். அது நடந்தாதான் நாம ரகுராம களங்கடிக்க முடியும். அது மட்டும் இல்ல, அந்த மாயாவை எப்படியாச்சும் வீட்டை விட்டு வெளியில அனுப்பணும்.
எங்க பொண்ணுக்கு நாங்க கொடுக்கிற சீதனம் இது எல்லாம். இதை விட வேற என்னங்க சொத்து வேணும்? மனப்பூர்வமா ஏத்துக்கிறோம். வாங்கண்ணே. கொடுங்க. அடடா, எவ்வளவு ஒரு அற்புதமான விஷயம். என் வாழ்நாள்ல இப்படி ஒரு விஷயத்தை நான் பார்த்ததே இல்லைங்க. ரகுராம் ஐயா தன்னோட பொண்ணு எதிர்காலத்துக்கு என்ன தேவையோ அதை மட்டும் சீரா கொடுத்து நம்ம எல்லாருக்கும் நெற்றிக்கண் மாதிரி எல்லோர் கண்ணையும் திறந்து வச்சுட்டாருங்க. அது மட்டும் இல்லண்ணே, இந்த மாதிரி நம்ம குடும்பத்து பொண்ணுக்கும் நம்ம செய்யணும்னு. அப்பதான் ஒரு பொண்ணு புகுந்த வீட்ல சுயமரியாதையோட வாழ முடியும். நான் கூட என்னென்னலாமோ இமேஜின் பண்ணிருந்தேன். எதை பத்தி? இதுக்கப்புறம் உன்னை பாக்குறதே கஷ்டம். நீயும் நானும் பாட்டி ஆனதுக்கு அப்புறம் ஒரு நாள் எங்கேயோ மீட் பண்ணி அப்பதான் ரீயூனியன் ஆவோன்னெல்லாம் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஓ, அப்ப நான் வேணா போயிட்டு பாட்டி ஆனதுக்கு அப்புறம் திரும்ப வரட்டுமா? பிச்சு போடுவேன் பிச்சு. இனிமே நீ எங்கேயும் போக கூடாது. அத நம்ம பாட்டியே சொல்லிட்டாங்கல்ல. நீ எப்பவும் எங்க கூட தான் இருக்கணும். எப்படி அவ இங்கே இருக்க முடியும்? ஏன் பாட்டி? அவளுக்கும் ஒரு நாள் கல்யாணம் நடக்கும்போது அவ புகுந்த வீட்டுக்கு போக வேண்டாமா? அதெல்லாம் ஆகுறப்போ பாத்துக்கலாம். அப்படியே ஆனாலும் நம்ம ஊர்லயே கல்யாணம் பண்ணி வச்சிருங்க. ஏன் நம்ம வீட்டுக்குள்ளேயே பண்ணி வச்சிருவோம். நீங்க என்ன சொன்னீங்க மாப்பிள்ள? அது ஒண்ணு இல்லம்மா, அப்பள இன்னொன்னு வைக்க சொல்றாரு. சரி சரி வை. சாப்பிடுங்க. அப்பளம் போச்சா? தேங்க்ஸ்மா. எல்லாமே வச்சாச்சு. சாம்பார இதோ ஊத்திட்டு இருக்கா அண்ணி. ஐயோ சித்தி, அவருக்கு தான் கத்திரிக்காய் பிடிக்காதுல்ல. யார் சொன்னா? அதெல்லாம் அவன் சாப்பிடுவான். அம்மா வேண்டாமா. ஏய், ஒழுங்கா சாப்பிடு. உனக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியாதா? எடுத்து சாப்பிடு. காலம் வேகமா ஓடிக்கிட்டு இருக்கு மச்சான். இப்பவே எல்லா வேலையும் ஆரம்பிக்கணும். ஆமா தம்பி, இவங்கெல்லாம் துணிமணி எடுக்கவே 1 மாசம் ஆக்கிடுவாங்க. சரிதானே? கடைக்குள்ள போனா வெளியவே வர முடியாது. அப்புறம் 2 கல்யாணத்தையும் நாம துணி கடைக்குள்ள தான் நடத்த வேண்டி வரும்.
என்னங்க திடீர்னு இங்க வந்து நின்னுட்டீங்க? நீங்களும் வந்து சாப்பிடுங்க. அவங்க எல்லாரும் சாப்பிடட்டும். அப்புறம் உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும்னு தோணுது. என்னது? நன்றிங்க. எதுக்கு? மாயாவை திரும்ப கூட்டிட்டு வந்ததுக்கு. மாயாவுக்காக நீங்க இவ்ளோ பெரிய முடிவெடுப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்லைங்க. நான் மாயாவுக்காக மட்டும் பண்ணல, ஒரு முக்கியமான ஆளுக்காகவும் தான். யாருக்காக? மாயாவோட பெரியம்மாவுக்காக. நிஜமாவா? ஆமா, எனக்கு தெரியும். மாயாவுக்காக அவ பெரியம்மா ஒவ்வொரு தடவையும் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. அவளை யாரும் எதுவும் சொல்லிடக்கூடாதுன்னு மாயாவோட பெரியம்மா இவ்வளவு பாதுகாப்பா பாத்துக்கிட்டாங்க. எல்லாத்தையும் நான் பார்த்திருக்கேன். வேற என்ன தெரியும்? மாயாவோட பெரியம்மா அவ மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கான்னு தெரியும். அவ இல்லாம போனா வாழ்க்கை முழுக்க அத நினைச்சு கஷ்டப்பட போறதும் மாயாவோட பெரியம்மா தான். அவங்க கஷ்டப்பட்டா நான் எப்படி பார்த்துட்டு இருக்க முடியும்? அதான் மாயாவை கூட்டிட்டு வந்துட்டேன். மாயாவோட பெரியப்பா பெரிய ஆளா இருப்பாரு போல இருக்கே. எல்லாரோட மனசையும் புரிஞ்சு வச்சிருக்காரு. யார் மனசு புரியலன்னாலும் மாயாவோட பெரியம்மா மனசு அவருக்கு நல்லாவே புரியும். அது அந்த பெரியம்மாவுக்கு தெரியுமான்னு தான் தெரியல. ஆ, அதெல்லாம் அந்த பெரியம்மாவுக்கு நல்லாவே தெரியும். பெரியம்மா மேல அவர் எவ்வளோ பாசம் வச்சிருக்காருன்னு அவங்களுக்கும் தெரியும். ஆனா மாயாவோட பெரியப்பா மேல அவங்களுக்கு கொஞ்சம் கோவமும் இருக்கு. அப்படியா? அவர் நல்ல மனுஷனாச்சே, அவர் மேல எதுக்கு கோவப்படணும்? அவர் பாட்டுக்கு அவர் யாருக்கிட்டயும் சொல்லாம போயிட்டாரு. பெரியம்மா எவ்வளவு தவிச்சு போவாங்கன்னு அவரு கொஞ்சம் கூட யோசிக்கல. சரிதான் இல்ல? ஆனா அந்த நேரத்துல பெரியம்மாவுக்காக மாயாவை கூட்டிட்டு வரணும்னு மட்டும்தான் தோணுச்சு. மத்தது எதையும் அவர் யோசிக்கல. பெரியம்மா கிட்ட அவரை மன்னிப்பு கேட்க சொல்லலாமா? ஐயோ, அவரு போய் எதுக்கு பெரியம்மா கிட்ட மன்னிப்பெல்லாம் கேட்கணும்? அவரு திரும்பி வந்ததே அவங்களுக்கு போதும். அப்போ பெரியம்மாவுக்கு கோபம் இல்ல? அவங்களுக்கு எந்த கோபமும் இல்ல. என்னப்பா இது? அந்த மாயா திரும்ப வந்துட்டா? எனக்கும் அதுதாம்மா கடுப்பா போச்சு. அவ ஒரே அடியா போய் தொலைஞ்சிட்டா. இனிமே இந்த வீட்டுக்குள்ள நாம நிம்மதியா நினைச்சதெல்லாம் செய்யலாம்னு நினைச்சா இவங்க என்னடா நான் ஒன்னா சேர்ந்து நின்று சொந்த கதையெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஏங்க, நான் தான் அப்பவே சொன்னேன்ல, அந்த மாயாவோட தொல்லை அவ்வளவு சீக்கிரம் நம்மள விட்டு போகாதுன்னு. எனக்கு அந்த சீனுவை நினைச்சா இன்னும் பயமா இருக்கு. ஏமா? அவர் முகத்தை நீங்க பாத்தீங்களாப்பா? மாயா திரும்ப வந்துட்டான்னு ரொம்ப ஹாப்பியா இருக்காரு. அவங்க ரெண்டு பேரும் திரும்ப சேர்ந்துருவாங்களோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பாருமா, அப்படியெல்லாம் நடக்கிறதுக்கு நான் விட மாட்டேன். அதான் இந்த குடும்பத்துக்காக அந்த பொண்ணு சீனுவை வேண்டான்னு சொல்லிட்டால,
நீ பயப்படுற மாதிரி ஒன்றும் நடக்காது. தைரியமா இரு. என்ன அந்த ரகுராம் விஷயத்துல தான் நான் கொஞ்சம் தப்பு கணக்கு போட்டேன். என்னது அது? மாயா வேண்டாம், அவ போனவளை அப்படியே விட்டுருவான்னு தான் நான் பார்த்தேன். இவன் என்னடானா பின்னாடியே போய் கூட்டு வந்துட்டான். அவளுக்காக போய் ஹோட்டல்ல எல்லாம் வேலை செஞ்சிருக்கான். அந்த பொண்ணுக்காக இவ்வளவு இறங்கி போறவன் அவ்வளவு சீக்கிரம் அந்த மாயாவை இந்த வீட்டில இருந்து அனுப்புறது கொஞ்சம் கஷ்டம்தான் போல இருக்கு. இல்லப்பா, எனக்கு சீனு கூட கல்யாணம் மட்டும் ஆயிட்டா போதும். அந்த மாயாவை நான் விரட்டுறேன். ஏய், இப்ப அவளுக்கு தாண்டி செல்வாக்கு அதிகம். நான் மருமகளா இந்த வீட்டுக்கு வந்துட்டா போதுமா? நான் அவளை விட்டுறவே மாட்டேன். ரகுராம் மாயாலே மாயா வீட்டை விட்டு போன்னு சொல்ல வைப்பேன். அது எப்படி நடக்கும்? நான் நடத்தி காட்டுறேன். ஒரு தம் அடிக்கிறதுக்கு இந்த வீட்டுல எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு. வாங்க வாங்க. என்ன கீழே போட்டுட்டீங்க? இல்ல பரவாயில்ல. அட என்னங்க, நானும் தான் அடிப்பேன். அப்படியா? இந்தாங்க பெட்டி இந்தாங்க. ம். உங்க வீட்லயே இப்படி மறைஞ்சு வந்து அடிக்கிறீங்க? எல்லாரும் இருப்பாங்க. அதுவும் இல்லாம மச்சானுக்கு தெரிஞ்சாலும் பிரச்சனையாயிடும். உங்க பையனுக்கு கல்யாணம் நடக்க போகுது. நானும் வந்ததுல இருந்தே பாக்குறேன், உங்க முகத்துல சந்தோஷத்தையே காணுமே. அது இல்லைங்க, எப்படியும் கல்யாணம் நடக்க போகுதுன்னு ஆயிடுச்சு. ஏன் ஒரு மாதிரியா பேசுறீங்க? வரதட்சணை வேண்டான்னு பேசிக்கிட்டதுல நீங்க வருத்தம் ஆயிட்டீங்களோ? அது உங்களுக்கு பிடிக்கலையோ? நான் ஏன் கேட்குறேன்னா, உங்க பையனுக்கு வரப்போற பொண்ணு நகை பணம் எதுவும் இல்லாம வரப்போறா. அதனால அட காசு பணம் என்னங்க இங்க இல்லாததா? நம்ம நினைச்ச பொண்ணே அமையல. என்னங்க சொல்றீங்க? அது ஒண்ணும் இல்லைங்க, மனக்குமுறல். அதை விடுங்க. நீங்க ஏதோ மனசுல வச்சுட்டு பேசுறீங்கன்னு தெரியும். அதெல்லாம் உங்களுக்கு தெரியாதுங்க, விடுங்க. நடக்கிறது நடக்கட்டும். எனக்கு எல்லாம் தெரியுங்க. உங்க மகன் ஆசைப்பட்ட மாயா உங்களுக்கு மருமகளா வரல, அதானே? அது அது எப்படி உங்களுக்கு? அந்த மாயா பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க இருந்ததும் உங்க பையனை தான், சரியா? எதையும் மறைக்க வேண்டாங்க. இது நம்ம ஊரு. நமக்கு தெரியாம இங்க என்ன நடந்துரும்? அது இல்ல, சீனும் மாயாவும். நானும் இதெல்லாம் ஒரு அளவுக்கு யூகிக்கிற ஆள் தான். எனக்கு தெரியுங்க, உங்க பையனுக்கு அந்த பொண்ணு தான் சரியான ஜோடியா இருந்திருக்கும். வாஸ்தவம் தாங்க. அந்த பிள்ளைய பாத்தீங்கல்ல, அமெரிக்காவில் வளர்ந்த பொண்ணு, தங்கமான மனசு, குடும்பத்துக்காக என்ன வேணாலும் செய்யும். அப்படி ஒரு பொண்ணு என் பையனுக்கு பொண்டாட்டியா வரணும்னு நினைச்சேன். ஆனா என்ன பண்றது, என் மச்சான் வாக்கு கொடுத்துட்டாரு. இதை நீங்க ரகுராம் கிட்ட சொன்னீங்களா? சொன்னா மட்டும் என்ன ஆயிட போகுது? திரும்பவும் தேவையில்லாத பிரச்சனை தான் வரும். நீங்க ஒன்றும் வருத்தப்படாதீங்க. வருத்தப்பட்டு மட்டும் என்ன ஆயிட போகுதுங்க? நடக்கிறது தானே நடக்கும். நீங்க இதை பத்தி யாருக்கிட்டையும் சொல்லிடாதீங்க. என்னன்னு வாங்க வாங்க. ரெண்டு பேரும் தனியா பேசிக்கிட்டு இருக்கீங்க? அம்மா, அது ஒண்ணும் இல்ல, சும்மா காத்தோட்டமா ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தோம். சீனு மாயா விஷயத்தை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தோம். ஐயோ என்னங்க நீங்க? இருங்க இருங்க, என் தங்கச்சிக்கும் தெரியுங்க. மா, சீனுவுக்கு அவன் நினைச்ச பொண்ணோட கல்யாணம் ஆகலன்னு வருத்தப்படுறாரு. நாங்களும் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கோம். நீங்க அந்த பொண்ணுக்கே சின்னுவை பேசிருக்கலாமே.
அதான் நடக்காம போயிடுச்சே. மச்சாங்கிட்டையும் இதை பத்தி பேச முடியாது. ஆமா, அவர் எப்படி இந்த வீட்டில் ஒரு பெரிய மனுஷனோ அப்படித்தானே நீங்களும்? ரமணி அத்தைக்கு அவங்க மகனுக்கு அப்புறம் அவங்க மருமகன் தானே குடும்பத்தோட மூத்தவர். உங்களுக்கு பேச உரிமை இல்லையா என்ன? இந்த பாருங்க, இப்ப என் பையனுக்கு பிடிச்சிதானே இந்த கல்யாணம் நடக்குது. பிள்ளைங்களோட சந்தோஷம் தானே நமக்கு முக்கியம். நீங்க மத்தவங்களும் சொல்றாங்கன்னு உங்க பையனுக்கு பிடிக்காத கல்யாணத்தை பண்ணி வச்சீங்கன்னா நாளைக்கு பாதிக்கப்பட போறது அவங்க 2 பேருடைய வாழ்க்கை தான். மாயா, என்ன மாமா? பழைய விஷயத்தையெல்லாம் யோசிச்சுட்டு இருந்தேன். மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. எதை பத்தி மாமா? உன் அம்மாவை பத்தி தாமா. உன் அம்மா கல்யாணத்தப்ப நடந்ததெல்லாம் ஞாபகம் வந்துச்சு. அவங்க இந்த ஊர்லயே இருந்து நல்லபடியா கல்யாணம் ஆயிருந்தா. மாயா, கவலைப்படாதம்மா. அப்பா, மாயா அழுதுட்டா இருக்கா? எல்லாம் உன்னாலதான்டா. அப்பா, நான் 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 என்னப்பா பண்ணேன்?